அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்கும் மிக்க மதிப்பிற்கு முடித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் இன்றுடன் 28 தராவி தொழுகைகளை தொழுதிருக்கின்றோம். 27 நோன்புகளை நோட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் தொழக்கூடிய தொழுகைகளையும் நாம் நோக்கக்கூடிய நோன்புகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பரிபூர்ணமான முறையில் பொருந்திக் கொள்வானாக. இம்மைக்கும் மறுமைக்கும் உரித்தான எல்லா விதமான கயிறு பரக்கத்தையும் நிரப்பமான முறையில் தந்தார் புரிவானாக. நாம் செய்யக்கூடிய அமலுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியும் தந்து இந்த உலகில் நமக்கு எவ்வளவு காலம் அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுத்திருக்கிறானோ அந்த ஆயுள் காலம் முழுவதும் அல்லாஹ்வுக்காக வேண்டியும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டியும் இந்த மார்க்கத்துக்காக முழுமையான முறையில் பாடுபட்டு உழைப்பதற்கும் அமல் செய்வதற்குண்டான பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. சங்கை குறித்தானவர்களை, நாம் ஆரம்பத்தில் சொன்னது போல ரமலான் என்பது முதல் 10 நடந்து வரும், 2வது 10 ஓடி வரும், 3வது 10 பறந்து போயிடும் என்பார்கள். அந்த அளவுக்கு ரமலானுடைய காலம் என்பது சேர் போட்டு உட்காந்து சேர்ல இப்படி வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் பேசுறதுக்கு, அதுக்காக சொல்றேன். கால் நீட்டி நல்லா உட்காந்துக்கிறேங்க. ரமலானுடைய காலம் என்பது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அற்புதமான கிஃப்ட். அந்த கிஃப்ட் என்பது நம்மை விட்டு வெகு வேகமாக பறந்து சென்று விட்டது. அல்லாஹ் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எஞ்சிருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய அமல்கள் முழுமையான முறையில் செய்வதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. சங்கை குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அல்மறையாம் திருக்குர்ஆன்ல நல்ல காலை அழுத்திக்கிறேன், கொஞ்சம் ராகத்தா இருக்கும். அருள்மறையாம் திருக்குர்ஆன்ல ஜல்ல ஷானஹு தஆலா இப்படி ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லுவான். இபாதுர் ரஹ்மானில் லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா வ இதா காத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா. அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை பற்றி, அல்லாஹ்வுடைய தன்னுடைய சிறப்புகளுடைய சிறப்பான அடியார்களை பற்றி அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குர்ஆனில் சொல்லும் பொழுது இபாதுர் ரஹ்மானில் லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா வ இதா காத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா. என்னுடைய அடியார்களில் சிறப்பானவர்கள் யார் என்று சொன்னால், தன்னுடைய வாழ்க்கையில் அமைதியையும் பணிவையும் தன்னுடைய வாழ்க்கையில் பேணி பாதுகாத்து தன்னுடைய வாழ்க்கையில் வாழக்கூடியவர்கள்தான் மிக சிறந்த அடியார்கள் என்பதாக அருள்மறையாம் திருக்குர்ஆன்ல ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கின்றான். அதற்கு முந்தி பிந்தி உள்ள ஆயத்துக்கள் எல்லாம் அல்லாஹ் தன்னுடைய அந்த அடியார்கள் சிறப்பான அடியார்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் இரவு முழுவதும் நின்று வணங்குவார்கள், பகல் முழுவதும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வார்கள், திக்ர் செய்வார்கள், நின்று வணங்குவார்கள், நோன்பு பிடிப்பார்கள், பாவமான காரியங்கள் செய்வதை விட்டும் தன்னை பாதுகாத்து கொள்வார்கள் என்று நீண்ட வசனங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கின்றான். அதிலும் குறிப்பாக அல்லாஹ் தன்னுடைய சிறப்பான ஒரு குணத்தை சொல்லும் பொழுது அமைதியாகவும் பணிவாகவும் இருப்பார் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். இதற்கு நாம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில உதாரணத்தை பார்க்கும் பொழுது ஹஸரத் சய்யிதினா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா எப்படிப்பட்டவங்க? இஸ்லாத்தினுடைய 2வது ஜனாதிபதி. எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால், ஷைத்தான் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்பட மாட்டான். ஆனால் உமர் ரலியல்லாஹு ஒரு தெருவில் வந்தா ஷைத்தான் இன்னொரு தெருவில் விரண்டு ஓடுவானா. அல்லாஹ் அக்பர். உமருக்கு மட்டும் பயப்படக்கூடிய ஒரு நபர் ஷைத்தான், இது யாருக்கும் பயப்பட மாட்டான். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்தினுடைய சாம்ராஜ்யம் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தினாங்க. எந்த அளவுக்கு சொல்லப்பட்டதுன்னு சொன்னா, ஹஸ்ரத்
உமர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையை பற்றி அண்ணல் காந்தியடி நம்முடைய தேசப்பிதா சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி மற்றும் இந்தியாவில் வந்துச்சுன்னு சொன்னா இந்திய நாடு எப்பொழுதோ வல்லரசாயிருக்கும், எல்லாத்திலும் தன்னிறைவு பெற்றிருக்கும் என்பதாக காந்தி அவர்கள் சொன்னார்கள். அந்த அளவுக்கு உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி மிக பிரம்மாண்டமானதாக பறந்து விரிந்திருந்துச்சு, ஒரு சிறப்பான ஆட்சி செஞ்சாங்க. அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹ் அவங்க வாழ்க்கையில பார்க்கும் பொழுது தொழுகையில நிற்கும் பொழுதுதான் அவங்களுக்கு ஷஹீதாக்கப்படுறாங்க. அல்லாஹ் அக்பர். தொழுகையில் நின்று தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. முனாஃபிக் என்ன செய்யறா, பின்னாடி வந்து கத்தியால குத்தி கிழிச்சு அவருடைய வயிற்றுல உள்ள குடல் சரிஞ்சு விழக்கூடிய அளவிற்கு என்ன செய்யறாங்க, மயங்கி விழுகிறாங்க ரத்தத்தோட. பக்கத்துல இருக்க அவங்களுடைய மகனார் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹ் என்ன செய்யறாங்க, வேகமா உடையாத தன்னுடைய தந்தையை தன்னுடைய மடியின் மீது தூக்கி வைக்கிறாங்க. அப்ப அந்த ரத்த வெள்ளத்திலும் கூட உமர் ரலியல்லாஹ் சொல்றாங்க, மகனே என்னை பூமியிலே கீழே வச்சிரு, உன்னுடைய மடியில வைக்காத, என்னுடைய ரப்புக்கு கொடுத்த இந்த உயிர் பூமியில தான் போகும். இந்த உலகத்தினுடைய ஜனாதிபதி உயர்ந்த அந்தஸ்தில் மூத்தா போயினான்னு செய்து பேர் வந்துடக்கூடாது, அல்லாஹ்வுக்காக வேண்டி சஜிதாவில் கிடந்து மரணித்தார் என்பதை என்னுடைய வரலாறுல பதிவு செய்ய என்று தன்னுடைய பணிவை வெளிப்படுத்தினாங்க ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹ். அந்த அளவிற்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டியும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டியும் எல்லா நிலையிலும் பணிவையும் அமைதியும் வெளிப்படுத்தினாங்க சஹாபாக்கள். ஹஸ்ரத் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹ் ஒரு மிகப்பெரிய சஹாபி. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் இவங்களுக்கு சிறப்பு கொடுத்திருந்தாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் ஏதாவது ஒரு செய்தி அறிவிப்பு செய்யணும்னு சொன்னா இந்த சஹாபிட்ட தான் சொல்லி அறிவிப்பு செய்வாங்களாம். ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய சப்தத்தை கொண்ட சஹாபி. நம்ம எல்லாம் சொல்லுவாங்கல்ல, சில பேரு சும்மா லேசா பேசினாலே இன்னமோ தொண்டையை இது ஸ்பீக்கரை முழுகிட்டான் தொண்டையில அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சப்தத்தை கொண்டவர்களாக சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹ் இருந்தாங்க. ஒரு நாள் என்ன செய்யல, சிறந்து தொடர்ந்து ஒரு 2-3 நாளா பள்ளியாசலுக்கே வரல மஸ்ஜித் நபவிக்கு. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, சாபித் இப்னு கைஸ் எங்கன்னு கேட்கிறாங்க. யா ரசூலுல்லாஹ், அவர் வரல அப்படின்னு சொன்ன உடனே என்ன காரணம், உடனே அவர் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. போய் அழைச்சிட்டு வந்தா ரசூலுல்லாஹ்வுடைய தர்பார்ல வர்றதுக்கு முன்னாடி இந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, உங்களுக்கு தெரியாதா அல்லாஹ்வுடைய ஆயத்து இறங்குது, உங்களுக்கு தெரியாதா? என்ன ஆயத்து? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட நல்லடியார்களே, லா தர்ஃபு அஸ்வாத்துக்கும் ஃபௌக சௌத்தி நபி, ரசூலுல்லாஹ்வுடைய சப்தத்தை தாண்டி உங்களுடைய சப்தம் வந்துடக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னு சொன்னா ஃபஹபத்தல்லாஹு அமலக்கும், உங்களுடைய அமல்களை எல்லாம் என்ன செஞ்சிருவான், ஒண்ணுமில்லா அழிச்சிருவான், ஒட்டுமொத்தமா அழிஞ்சு போயிரும் என்று அல்லாஹ் எனக்காக வேண்டிதான் அந்த செய்தியை அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கிறான். அப்படி ரசூலுல்லாஹ்வுடைய சத்தத்தை தாண்டி என்னுடைய சத்தம் என்பது உயர்ந்துடக்கூடாது என்று பணிஞ்சு பயந்து என்ன செய்யறாங்க, வீட்டில இருக்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் செய்தி சொன்ன உடனே அவர் அழைச்சிட்டு வர சொல்லுங்க, ரசூலுல்லாஹ் அழைச்சிட்டு வந்தோடனே ரசூலுல்லாஹ் முன்னாடி நிற்கிறாங்க. யா சாபித் இப்னு கைஸ், சாபித் இப்னு கைஸே, இறை வசனம் இறங்கினது உங்களுக்காக அல்ல, உங்களுடைய விஷயத்துல அல்லாஹ் இதை இறக்கி வைக்கல, பொதுவா இது இறக்கி வச்சிருக்கிறான், நீங்க பயப்பட வேண்டியது இல்லை. இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பி அஹ்லில் ஜன்னah, சொர்க்கத்துக்கு வாஜிபாக்கப்பட்டவர் நீ என்பதாக இந்த உலகத்திலே நான் உங்களை என்ன செய்யறேன், சர்டிபிகேட் கொடுக்குறேன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொர்க்கத்திலேயே முதலாக செல்லக்கூடிய சஹாபாக்கள் இருக்கிறாங்க, இருந்தாலும் நீங்களும் சொர்க்கம் செல்வீர் என்பதாக இந்த உலகத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த எல்லா சஹாபாக்களுக்கு முன்னாடி என்ன செய்யறாங்க, அறிவிப்பு செய்யறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்ல செய்தியை கேட்டு அந்த சஹாபி சந்தோஷம் அடைகிறாங்க, எல்லா சஹாபாக்களும் சந்தோஷப்படுறாங்க. என்ன சொல்ல வரோம்னா, தன்னுடைய சப்தம் உயர்ந்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி பயந்து ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லை கேட்டு பணிந்து வீட்டிலே இருக்கிறான். பணிவின் காரணமா அல்லாஹ் என்ன செய்யறான், இவ்வளவு பெரிய அந்தஸ்தை சொர்க்கத்தில் இவருக்கு உண்டான வாய்ப்பை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அடுத்த செய்தி, அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க யாருன்னு சொன்னா, இஸ்லாத்தினுடைய 4 மதுஹபுகள், 1 ஹனஃபி மதுஹப், 2 ஷாஃபி மதுஹப், 3 மாலிக் மதுஹப் ஹம்பலி மதுஹப், 4 மாலிக் மதுஹப்,
இந்த 4 மதுஹபினுடைய தலைவர்கள் ஒவ்வொருத்தவங்க இருக்கிறாங்க. இது 4வது மதுஹபை சேர்ந்த அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் மிகப்பெரிய உஸ்தாது. அந்த ஊர்லயே எல்லாருக்கும் தெரியும் ஒரு சீதைத்தனமானவன்னு சொல்லிட்டு. இவங்க மிகப்பெரிய நீதிபதியா இருக்கிறாங்க. மார்க்கத்தினுடைய செய்தியை மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல மிகப்பெரிய இமாமா இருக்கிறாங்க. எல்லா அந்தஸ்தை பெற்றவங்க. ஒரு நாள் தன்னுடைய உஸ்தாது 2வது மதுஹபை சார்ந்த இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்தவுடனே அவங்களுக்காக விருந்து உபச்சாரம் செய்யறாங்க. வீட்டுக்கு தன்னுடைய மகள்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி உங்களுடைய உஸ்தாத் வந்திருக்கிறாங்க, இருக்கக்கூடிய சாப்பாட்டுலயே சிறப்பான சாப்பாடு செய்யி அவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்து அவங்களை மன நிறைவு அனுப்பி வைக்கணும்னு சொல்றாங்க. உடனே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் வீட்டுக்கு வர்றாங்க. அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ்வுடைய மகள் என்ன செய்யறாங்க, சாப்பாடு ரொட்டி சுட்டு கொடுக்குறாங்க. ரொட்டி சுட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிஞ்ச உடனே அந்த அறைக்கு போய் கதவை தாப்பா போட்டுக்கிறாங்க. காலையில பாங்கு சொல்லப்படுது சுபுவுக்கு. வெளியில வர்றாங்க. வந்த உடனே தக்பீர் கட்டுறாங்க. ஃபஜ்ருடைய தொழுகைக்காக வேண்டி பின்னாடி அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் நின்று தொழுகிறாங்க. இந்த செய்தி பார்த்து முடிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் யாரு பார்க்கறாங்கன்னு சொன்னா அந்த மகளார் பார்க்கறாங்க. மகளார் பார்த்துட்டு தன்னுடைய தந்தையாக திகழக்கூடிய அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் கேட்குறாங்க, வாப்பா அத்தா எனக்கு ஒரு 3 சந்தேகம் உஸ்தாது மேல இருக்குது, வாயை மூடுமா. ஒரு பெரிய உஸ்தாத் அவங்கள பத்தி தப்பா இப்பா ஏதாவது சொல்லிட்டு மிகப்பெரிய சாபத்தை வாங்கிறாதம்மா, நம்ம குடும்பமே நல்லா இல்லாம போயிடும், பொறுமையே இரு, எதுவும் கேட்காத. திருப்பி கேட்குறாங்க, ஒரு 3 விஷயம் இருக்குது, நான் கேட்டுக்கிறேன்னே, உங்கள்கிட்ட என்னன்னு கேட்குறேன்னே. என்னன்னு கேட்காத அமைதியா இருன்னு சொல்றாங்க. இந்த செய்தியை காது கொடுத்து கேட்ட ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, மகளே என்ன செய்திமா சொல்லுமா, உங்க வாப்பா விட்டுரு, டைரக்டா என்கிட்டே கேளு, நானே சொல்றேன்னு சொன்னாங்க. எங்க அத்தா சொன்னாங்க, நீங்க பெரிய உஸ்தாதுன்னு சொன்னாங்க, எல்லாராலும் மதிக்கப்படக்கூடிய உஸ்தாதுன்னு சொன்னாங்க, ஆனா பார்த்தா அந்த மாதிரி உங்களுக்கு தெரியலையே அப்படின்னாங்க. என்னம்மா சொல்ற, என்ன ஆச்சு? நானும் என்னுடைய அடுப்பாங்கரையிலிருந்து நீங்க உட்கார்ந்து சாப்பிடுறது இங்க இருக்குது அங்க இருக்குது, நானும் சுட்டு கொண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், நீங்களும் வாங்கி அடிச்சு நொறுக்கிக்கிட்டே இருக்கிறீங்க. மிஞ்சி போனா 3 சாப்பிடுவாங்க, 4 சாப்பிடுவாங்க, அதிகபட்சம் ஒரு 5 வச்சுக்கிறீங்களேன். நீங்க பார்த்தா வாங்கி உள்ள தட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு நல்ல மனுஷன்னு சொன்னா அதுக்கு உண்டான அளவு தானே இருக்கும். ஒரு உஸ்தாதுன்னு சொன்னா இவ்வளவு தானே இருக்கும். நீங்க பார்த்தா உள்ள கொட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. எனக்கு பார்த்தா கால் வலியா இருக்குது, அங்கேருந்து இங்கேருந்து அங்கே சுட்டு கொடுத்து நடந்து ஓடிக்கிட்டே இருக்கிறேனே, நீங்க இப்படி சாப்பிட்டீங்கன்னு சொன்னோன்னே அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்வானாக மகளே அப்படின்னாங்க. நீ சொன்னது சரிதான், உன்னுடைய கால் வலிக்க சுட்டு கொண்டு வந்தாய், நானும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். என்ன காரணம் தெரியுமா? உன்னுடைய தந்தை எப்படிப்பட்டவங்க தெரியுமா? எல்லோராலும் போற்றப்படக்கூடிய ஒரு நபர் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ், என்னுடைய மாணவர். அதிலும் குறிப்பாக அவருடைய வாழ்க்கையில் ஒருபோதும் ஹராமான வழியில் அவர் சம்பாதிக்கவும் கிடையாது. அவருடைய வாழ்க்கையில் ஒருபோதும் ஹராமான வழியில அவருடைய உணவு பழக்கமோ பொருளாதாரமோ கிடையாது. எல்லாமே பியூர் ஹலால். ஹலாலான உணவு எங்கே கிடைக்குதோ அங்க நிறைய வயிறு நிறைய சாப்பிடணும். ஹலாலான உணவு எங்கே கிடைக்கிறதோ அங்க வயிறு நிறைய சாப்பிடணும். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு அது பிடிக்காது இது பிடிக்காது என்று தவிர்க்கவே கூடாது. ஹலாலான உணவு எங்கே கிடைக்குதோ அல்லாஹ்வுடைய கிருபையில் உங்களால் எவ்வளவு சாப்பிட முடியுமோ திருப்தியா சாப்பிடணும் என்று சொன்னாங்க. இது ஒரு செய்தி. 2வது ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வி? நல்லா சாப்பிட்டீங்க, உள்ள போனீங்க, கதவு பூட்டினீங்க, ஒரு பெரிய மனுஷன் ஒரு உஸ்தாதுன்னு கேள்விப்பட்டேன், ஒரு 2 ரக்காயத்து கூட தொழுவாம இப்படி கதவு போட்டிட்டு போய் படுத்துட்டீங்கன்னா, நல்லா பெட்டை போட்டு தூங்கிட்டீங்களே, இது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்வானாக மகளேன்னு திருப்பி சொல்றான். நீ சொன்னது சரிதாமா, நல்லா சாப்பிட்டேன், கதவு போய் பூட்டிக்கிட்டேன். காரணம் என்ன தெரியுமா? நீ சாப்பிட்ட கொடுத்த உணவு ஹலாலான உணவு. ஹலாலான உணவு சாப்பிட்ட எனக்கு தூக்கம் வருமா? எனக்கு தூக்கமே வரல. ரப்புக்காக வேண்டி அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினேன். தக்பீர் கட்டி அல்லாஹ்வுடைய அருள்முறையம் திருக்குர்ஆனை ஓதுனேன். அந்த இரவு முழுவதும் ஒரு குர்ஆனை ஓதி முடிச்சிட தொழுகையிலேயே. அல்லாஹ் அக்பர். நம்மளால ஒரு அரை ஜுசு, ஒரு ஜுசு, 3/4 ஜுசு ஓதுறதுக்கு நம்மளால கால் வலி தாங்க முடியல. ஒரு குர்ஆன் முழுவதையும் ஒரே இரவில் ஓதி முடித்தார் என்று சொன்னால் எந்த அளவு காதுகளுக்கு அல்லாஹ்வுக்கு வென்றிருக்கிறாங்க. ஆனால் அதுவெல்லாம் ஒரு வழியாக தெரியல. அல்லாஹ்வுடைய அந்த இன்பத்தை பெற்றார்கள் அந்த சீமான்கள். காலையில சுபுவுடைய பாங்க சத்தம் கேட்டவங்க தான் என்ன செஞ்சேன், நான் தொழுகையை முடித்தேன்னு சொன்னாங்க. இப்போ 3வது என்ன கேள்வி? 3வது கேட்குறாங்க, நீங்க வெளியில திறந்து வந்த உடனே ஒழுவும் செய்யல, ஒன்றும் செய்யல, அப்படியே அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டுறீங்க. எங்க வாங்கப்பா உங்களுக்கு பின்னாடி தக்பீர் கட்டி நின்றுட்டாங்க, நீங்களும் சலாம் கொடுத்து தொழுகை முடிச்சுட்டீங்க, ஒழுவே செய்யலேன்னாங்க.
அம்மா அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்வானாக, நீ சரியான கேள்வி கேட்டம்மா. நீ சாப்பிட்ட கொடுத்த உணவு ஹலாலா உணவு, அந்த உணவின் மூலியமாக நான் தக்பீர் கட்டி நின்றேன், இரவு முழுவதும் தொழுதேன், எனக்கு ஒழுவே முடியல, நான் அந்த பரிசுத்தமான அந்த ஒழுவோடு மீண்டும் வந்து என்ன செஞ்சேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி 2 ரக்காத் தொழ வைத்தேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். எதுக்காக வேண்டி சொல்ல வரோம்னு சொன்னா, அந்த பெண்மணி ஒரு சாதாரண ஒரு பெண்மை, அவங்களும் ஒரு உஸ்தாதுடைய மகளார் தான். இருந்த போதிலும் ஒரு பெரிய உஸ்தாது தனக்கு கீழ் கேட்கக்கூடியவருடைய கேள்விக்கு அழகான முறையில, பணிவான முறையில, எந்த ஒரு ஆடம்பரம் இல்லாமல், எந்த ஒரு பெருமை செருக்கு இல்லாமல் கேட்ட கேள்விக்கு முழுமையான முறையில் பதில் கொடுத்தாங்களே, அந்த பணிவின் காரணமாகத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவள் மிகப்பெரிய அந்தஸ்தையும் உயர்வையும் கொடுத்தான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த பணிவும் பக்குவமும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கு அது போன்ற பணிவின் காரணமாக மிகப்பெரிய அந்தஸ்தை தருவான் என்பது அருள்மறையாம் திருக்குர்ஆன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கின்றான். மன் தவாலா லில்லாஹி ரஃபஅஹு, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையில் பணிந்து பொறுமையான முறையில் அமைதியான வாழ்க்கை வாழ்கிறார்களோ அல்லாஹ் அவர்கள் மிகுந்த அந்தஸ்தை தருவான். யார் பெருமை அடித்து செருப்போடு வாழ்கிறார்களோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இம்மையிலும் மறுமையில் அவர்கள் மிகப்பெரிய நஷ்டத்தையும் படுகொலியில் தள்ளக்கூடிய நரகத்தினுடைய வாயில் விழக்கூடிய நிகழ்வும் நடைபெறும் என்பதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட நிலை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து முழுமையான முறையில் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் இந்த மார்க்கத்திற்குடைய விஷயத்தில் பொறுமையான முறையில் பணிவோடு நிம்மதியான முறையில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. பணிந்து வாழ்ந்தால் அல்லாஹ் உயர்வான வாழ்க்கை தருவான் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு இம்மையும் மறுமையினுடைய வெற்றிக்குரிய வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானகல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.